தினமும் காலையில் எழுந்து முகத்தில் ஒரு போலியான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு உலகத்தை சந்திக்கிறீர்கள். அலுவலகத்தில், கல்லூரியில், நண்பர்கள் மத்தியில் எல்லாம் நீங்கள் தான் அனைவரையும் சிரிக்க வைப்பவர். ஆனால் இரவு தூங்க படுக்கைக்கு சென்று விளக்கை அணைத்து இருட்டில் மட்டும் நீங்கள் தனியாக இருக்கும் போது மார்புக்குள்ள ஏதோ ஒரு கனமான பாறை நசுக்குவது போல ஒரு வலி. காரணமே இல்லாமல் கண்ணீர் வருகிறது. வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள் மட்டும் நான் ஏன் இப்படி உடைகிறேன் என்ற ஒரு மௌனமான அலறல். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களிடம் சொல்வார்கள், எல்லாம் உன் மனசுல தான் இருக்கு, சும்மா இரு, சரியாயிடும் என்று. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம், நான் உண்மையிலேயே பலவீனமானவனா, எனக்கு எதற்கும் சமாளிக்கும் திறன் இல்லையா என்று. இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுகிறதா? அப்படியானால் இந்த வீடியோவை நீங்கள் தனியாக ஒரு அறையில் கதவை மூடிக்கொண்டு பாருங்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையையே, உங்களை பற்றிய உங்கள் பார்வையையே மாற்றப் போகிறது. நீங்கள் பலவீனமானவர் அல்ல. உங்கள் மூளை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறீர்கள். உங்களுடைய இந்த மௌனமான போராட்டம், உங்கள் தனிமையான கண்ணீர், எல்லாமே எனக்கு புரிகிறது. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் இந்த வலியை, உங்கள் இந்த போராட்டத்தை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். இந்த மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாருங்கள், நாம் இப்போது இந்த ஆழமான பயணத்தை தொடங்குவோம். முதல் காரணம், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு ஹை ஃபங்க்ஷனிங் மனிதராக தெரிவீர்கள். அதாவது உங்களால் உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முடிகிறது, உங்களால் படிக்க முடிகிறது, நண்பர்களுடன் வெளியே செல்ல முடிகிறது. ஆனால் சைக்காலஜி ஷோஸ் இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் தான் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் வெளியே தெரியும் ஒருவரின் தோல்வியை விட உள்ளுக்குள்ளே ஒருவர் நடத்தும் போராட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் அழுவதில்லை, கத்தவதில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? எல்லோரும் உங்களை பாராட்டும் போது உள்ளுக்குள், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், எல்லோருக்கும் நான் நடிக்கிறேன் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி வருமே, அது தான் இதன் அடையாளம். ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. இரண்டாவது காரணத்திற்கு வருவோம். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின், நண்பர்கள் வட்டாரத்தின் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட். எல்லோருக்கும் பிரச்சனை வரும் போது முதலில் ஓடி வருவது நீங்கள் தான். உங்கள் நண்பருக்கு உடைச்சல் வந்தால் நீங்கள் தான் தேற்றுவீர்கள். உங்கள் தங்கச்சிக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் தீர்வு சொல்வீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் மனரீதியாக முடியாமல் போகும் போது யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் தவிப்பீர்கள். ரிசர்ச் இண்டிகேட்ஸ், எப்போதும் பிறருக்கு உதவும் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ் தான் உள்மனதில் மிகப்பெரிய தனிமையை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் உங்களை பார்த்து, இவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து விடுகிறார்கள். நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வலியை யாரும் கேட்பதில்லை என்பதால் தான் நீங்கள் அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்து அதுவே ஒரு பெரிய சுமையாக மாறிவிடுகிறது. இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. மூன்றாவது காரணம், இது உங்கள் மனதை பற்றியது அல்ல, இது உங்கள் உடலை பற்றியது. பெரும்பாலான மக்கள் நினைப்பார்கள் டிப்ரெஷன் என்பது வெறும் சோகம் தான் என்று. ஆனால் ஸ்டடீஸ் சஜெஸ்ட் டிப்ரெஷன் என்பது உங்கள் உடலில் நடக்கும் ஒரு இன்ஃப்ளமேஷன் அல்லது வீக்கம். உடலில் காயம் பட்டால் எப்படி சிவந்து வீக்கம் ஆகுமோ அதே போல் உங்கள் மூளையில் உள்ள நரம்பணுக்களில் ஒரு வீக்கம் ஏற்படும் போது தான் இந்த மனச்சோர்வு வருகிறது. உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் தவறாக செயல்படும் போது அது உங்கள் மூளையை பாதித்து நீங்கள் காரணமில்லாமல் சோகமாக உணர வைக்கிறது. இது உங்கள் பலவீனம் இல்லை, இது ஒரு உயிரியல் ரீதியான பிரச்சனை. உடைந்த காலுக்கு டாக்டர் போடுவது போல் மூளையின் வேதியியல் மாற்றத்திற்கும் சிகிச்சை தேவை. இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான்காவது காரணம்,
நீங்கள் மிக அதிகமான எம்பதி அல்லது பிறர் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதர். உங்கள் நண்பர் சோகமாக இருந்தால் அந்த சோகம் உங்களை அப்படியே வந்து தொற்றிக்கொள்ளும். உலகத்தில் நடக்கும் அநியாயங்களை, வலிகளை நீங்கள் உங்கள் சொந்த வலி போல உணர்வீர்கள். சைக்காலஜி ஷோஸ் அதிக எம்பதி கொண்ட மனிதர்களின் மூளை பிறருடைய வலியை தன் வலியாக உணரும் அளவுக்கு மிகவும் ஆக்டிவ்னிட்டாக இருக்கும். நீங்கள் உலகத்தின் எல்லா வலிகளையும் உங்கள் உள்ளங்கையில் சுமக்கிறீர்கள். அந்த சுமை தாங்காமல் தான் உங்கள் மூளை ஷட் டவுன் ஆகிறது. அதைத்தான் நாம் டிப்ரெஷன் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். உங்கள் இதயம் மிகவும் பெரிது என்பதால் தான் அது வேகமாக களைப்படைகிறது. 5வது காரணம், உங்களிடம் இருக்கும் பர்ஃபெக்ஷனிசம் அல்லது குறை இல்லாத தன்மை. நீங்கள் எதையும் சரியாக செய்ய வேண்டும், எல்லோரும் உங்களை பாராட்ட வேண்டும், தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு பயங்கரமான அழுத்தத்தை உங்களிடமே நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பீர்கள். Research indicates perfectionism என்பது டிப்ரெஷனுக்கு மிகப்பெரிய காரணம். ஏனென்றால் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் தவறு செய்தால் உங்களை நீங்களே மிக கடுமையாக தண்டித்துக் கொள்வீர்கள். நான் ஏன் இப்படி செய்தோம், நான் எவ்வளவு முட்டாள் என்று உங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு வில்லனாக மாறிவிடுவீர்கள். இந்த சுய தண்டனை தான் உங்களை உள்ளுக்குள்ளே அழிக்கிறது. ஆனா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. அதை இந்த வீடியோ முடிவில் பார்ப்போம். 6வது காரணம், இது உங்கள் குழந்தை பருவத்தை தொடக்கூடியது. Childhood emotional neglect. உங்களை உங்கள் பெற்றோர் அடித்திருக்க மாட்டார்கள், உங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பார்கள், படிக்க வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அழும்போது சும்மா இரு, அழாதே என்று உங்கள் உணர்வுகளை நிராகரித்திருப்பார்கள். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லை என்று நீங்கள் சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டீர்கள். Studies suggest இப்படி வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட தயங்குவார்கள். என் வலிக்கு மதிப்பு இல்லை என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்கள் அடிமனதில் வேரூன்றிவிடும். அந்த மௌனமான வலி தான் இப்போது டிப்ரெஷனாக வெளிப்படுகிறது. 7வது காரணம், நீங்கள் சோம்பேறிகள் அல்ல, உங்கள் நரம்பு மண்டலம் ஃப்ரீஸ் ஆகிவிட்டது. சில நாட்களில் படுக்கையை விட்டு எழுவதற்கே உங்களால் முடியாது. குளிக்க கூட முடியாது. அப்போது உங்களை நீங்களே திட்டிக் கொள்வீர்கள், நான் எவ்வளவு சோம்பேறி என்று. ஆனால் பலுவேகல் தியரி படி உங்கள் மூளை ஒரு கட்டத்தில் அதிகப்படியான மன அழுத்தத்தை சந்திக்கும் போது அது ஃபைட் ஆர் ஃப்ளைட் கொடுக்காமல் ஃப்ரீஸ் ஆகிவிடும். ஒரு மான் புலியிடம் சிக்கி பிடிபடப் போகிறது என்று தெரிந்தால் அது மயங்கி விழுவது போல் உங்கள் மூளை அதிகபட்ச பாதுகாப்பிற்காக உங்களை ஷட் டவுன் செய்துவிடுகிறது. இது லேசினஸ் இல்லை, இது உங்கள் உடலின் ஒரு தற்காப்பு முறை. இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 8வது காரணம், உங்கள் கோபம் திரிந்த வடிவம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன ஒரு மிகப்பெரிய உண்மை, depression is anger turned inward. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்கள் வேலையின் மீது அல்லது உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையின் மீது ஒரு பெரிய கோபம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வெளியே காட்டிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்லவர், சமரசம் செய்து கொள்பவர். அந்த கோபம் வெளியேற வழியில்லாமல் அது உள்ளுக்குள்ளேயே திரும்பி உங்களையே நீங்கள் அழித்து கொள்ள தொடங்கிவிடுகிறது. உங்கள் மீதே உங்களுக்கு வெறுப்பு வருகிறது. நீங்களும் இதை நோட்டஸ் பண்ணியிருக்கீங்களா? மற்றவர்கள் மீது கோபப்படுவதை விட உங்கள் மீதே அதிகம் கோபப்படுகிறீர்கள் என்று. 9வது காரணம், தி அரைவல் ஃபாலசி. நீங்கள் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு ஓடுவீர்கள். நான் இந்த வேலைக்கு வந்துவிட்டால் எல்லாம் சரியாயிடும், நான் இந்த வீட்டை வாங்கிவிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. ஆனால் அதை அடைந்த பிறகும் அந்த மகிழ்ச்சி ஒரு வாரம் கூட நீடிக்காது. மீண்டும் அதே வெறுமை. சைக்காலஜி ஷோஸ் வெளிப்புற வெற்றிகள் ஒருபோதும் உள்புற வெறுமையை நிரப்பாது. நீங்கள் அடைந்தது எல்லாம் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானது அல்ல, அது சமூகம் சொன்னது. அதனால் தான் எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள் ஒன்றும் இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களை ஆட்டிப்படைக்கிறது. 10வது காரணம், இரவு 3 மணி நேர உங்கள் மூளை
பகலில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இரவு தூங்கும் போது, குறிப்பாக அதிகாலை 2 அல்லது 3 மணிக்கு உங்கள் மூளை உங்களை தாக்கத் தொடங்கும். பழைய தவறுகள், எதிர்கால பயம், தேவையற்ற யோசனைகள். Research indicates இரவில் உங்கள் மூளையின் prefrontal cortex, லாஜிக் பகுதி சோர்வடைந்துவிடும். அப்போது உங்கள் amygdala, பயம் உணரும் பகுதி ஓவர் டைம் ஆகிவிடும். அதனால் தான் இரவில் உங்கள் பிரச்சனைகள் மிகவும் பெரிதாகவும் தீர்க்க முடியாததாகவும் தோன்றும். இது உங்கள் பலவீனம் இல்லை, இது உங்கள் உயிரியல் கடிகாரத்தின் ஒரு விளையாட்டு. 11வது காரணம், productivity trap. நாம் வாழும் இந்த உலகம், நீ உழைத்தால் தான் நீ மதிப்புக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தோல்வியாளர். இந்த அழுத்தத்தில் ஓய்வெடுப்பதற்கு கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும். Studies suggest இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட சுயமதிப்பு conditional self-worth தான் மனிதர்களை உள்ளுக்குள்ளே கொல்லுகிறது. நீங்கள் ஒரு இயந்திரம் இல்லை, ஒரு மனிதர். உங்களுக்கு ஓய்வு தேவை, ஆனால் இந்த சமூகம் உங்களுக்கு அதை கொடுக்க மறுக்கிறது. 12வது காரணம், சோஷியல் மாஸ்கிங் அல்லது சமூக முகமூடி. நீங்கள் யாருடனாவது பேசும் போது உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சோகமும் இருக்கும். இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் கையாள்வது உங்கள் மூளைக்கு மிகப்பெரிய ஒரு cognitive load அல்லது சுமை. நீங்கள் நடித்து கொண்டே இருப்பதால் உங்கள் மூளையின் பேட்டரி மிக வேகமாக தீர்ந்துவிடுகிறது. அதனால் தான் நண்பர்களுடன் வெளியே சென்றுவிட்டு வந்ததும் உங்களால் யாருடனும் பேச முடியாமல் ஒரு அறையில் தனியாக அமைதியாக உட்கார வேண்டும் என்று தோன்றும். இது உங்கள் சுபாவம் இல்லை, இது உங்கள் மூளையின் களைப்பு. பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்கவே மாட்டாங்க. இன்னும் டேஞ்சரஸ் ஆனா மிகவும் அழகான ஒரு காரணம் இருக்கு. இது தான் இந்த வீடியோவின் மிகப்பெரிய ரகசியம். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். 13வது காரணம், ஈவல்யூஷனரி சைக்காலஜி படி டிப்ரெஷன் என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு சிக்னல் அல்லது ஒரு எச்சரிக்கை மணி. இது தான் மிகப்பெரிய உண்மை. உங்கள் உடலில் காய்ச்சல் வந்தால் அது என்ன சொல்கிறது? உங்கள் உடலில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, நீங்க ஓய்வெடுங்க, மருந்து சாப்பிடுங்க என்று. அதுபோல் தான் டிப்ரெஷன். உங்கள் தற்போதைய வாழ்க்கை உங்கள் உண்மையான ஆத்மாவுக்கு, உங்கள் உள்ளுணர்வுக்கு ஒத்துப்போகவில்லை என்று உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் ஒரு மிகப்பெரிய சமிக்ஞை தான் இந்த மனச்சோர்வு. நீங்கள் தவறான வேலையில் இருக்கிறீர்கள், தவறான உறவில் இருக்கிறீர்கள், அல்லது உங்கள் சொந்த மதிப்புகளுக்கு விரோதமாக வாழ்கிறீர்கள். உங்கள் மூளை, இந்த வாழ்க்கை உனக்கு சரிப்பட்டு வராது, இதை மாற்று, இல்லாவிட்டால் நான் உன்னை ஷட் டவுன் செய்துவிடுவேன் என்று சொல்கிறது. Depression is not a sign of weakness, it is a sign that you have been strong for too long in the wrong direction. நீங்கள் பலவீனமானவர் அல்ல, மாறாக உங்கள் ஆத்மா உங்களை சரியான பாதைக்கு திருப்ப முயற்சிக்கும் ஒரு வலியான, ஆழமான ஒரு செயல்முறை தான் இது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நீங்கள் உங்களை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிடுவீர்கள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்காமல், என் வாழ்க்கையில் எது எனக்கு சரியில்லாமல் இருக்கிறது, அதை நான் எப்படி மாறுவது என்று கேட்கத் தொடங்குவீர்கள். உங்கள் வலி உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் மிகப்பெரிய வழிகாட்டி. இந்த பயணம் மிகவும் கடினமானது தான். இருட்டில் நடப்பது போல் தான் இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நட்சத்திரங்கள் தான் இருட்டில் தான் அதிகமாக பிரகாசிக்கும். உங்கள் இந்த வலி, உங்கள் இந்த போராட்டம் தான் நாளை ஒரு நாள் உங்களை ஒரு மிகப்பெரிய, ஆழமான, அழகான மனிதராக மாற்றப் போகிறது. நீங்கள் உடைந்துவிடவில்லை, மாறாக உங்கள் பழைய கூடு உடைந்து ஒரு புதிய பறவை வெளிவர தயாராகிக் கொண்டிருக்கிறது. உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உதவி கேளுங்கள். மருத்துவரை சந்தியுங்கள். அது தப்பில்லை. உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகானது. இந்த இருண்ட கட்டம் கடந்து சென்றால் நீங்கள் காணப்போகும் வெளிச்சம் மிகவும் பிரம்மாண்டமானது.
இந்த வீடியோ உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு சிறிய வெளிச்சத்தை ஏற்றியிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் அனுபவத்தை, உங்கள் வலியை அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி உதவியது என்பதை காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் வேறு ஒருவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். நாம் எல்லோரும் ஒரே படகில் பயணம் செய்கிறோம். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நாம் இன்னும் பல மனதின் ஆழமான ரகசியங்களை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மிகவும் முக்கியமானவர், உங்கள் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.